நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகம். கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உமோத்சவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனந்த் சொன்னன் சோனி சீதாதனம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருச்சிக்காரன் அனந்த நாராயணன் கோவையிலிருந்து பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து பேசுகிறப்ப இது முதல் ஒரு பதிவாக வச்சுக்கலாம் இன்ஸ்டாகிராமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முதல் பதிவு என்னுடைய இஷ்ட தெய்வமான பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோடு துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராகவேந்திரரை வச்சு ஆரம்பிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அடியேன் அனந்த நாராயணன், திருச்சிக்காரன், கோவையிலிருந்து 4/8/2025 திங்கட்கிழமை. ரொம்ப ரொம்ப எல்லாருமே நம்ம மக்கள், பொதுமக்கள் என்கிற முறையில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 2026 தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது அப்படிங்கிறத பற்றி தான். அதே சமயத்தில் நான் பேச விரும்புகிறது ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி பேசணும்னு சொன்னேன். ஸோ 2 பேரையும் இணைக்கணும் அப்படின்னா ஏதாவது சான்ஸ் இருக்கா? தாராளமாக இருக்குது சார். அதனால தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். நான் பேசக்கூடியது முன்னாடியே நான் சொல்லிடுறேன், யாருக்கும் வரவேற்புடையதாக இருக்காது, நம்பருக்கு தகுந்ததாக இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிறுக்கன் அன்னைக்கே சொன்னான் அப்படிங்கிறது ரெக்கார்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு இதை நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதிமுக பாஜக கூட்டணி என்று ஆரம்பித்த உடனேயே பல ஜோசியர்களும் அமக்களமாக பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ தான் 2-3 பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இபிஎஸ் நல்லா இது பண்ணுறாரு, அதிமுக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் திமுக திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், நம்பவே முடியாதபடிக்கு இருக்கும், கடைசியில் அது நடக்கும். அந்த மாதிரி நம்பவே முடியாதபடிக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக இருந்து கேட்டிங்கன்னா நல்லது. நாஸ்ட்ராடமஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உச்சரிப்பு சொல்லுவாங்க. நாஸ்டர்டாமஸ் அப்படிம்பாங்க. நாஸ்ட்ராடமஸ் அநேகமாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் என்னுடைய உச்சரிப்பின் பிரகாரம் அவரை நாஸ்ட்ராடமஸ் என்று தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இவர் என்ன சார் அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், இந்தியா என்பது ஆன்மீக தேசம். எவ்வளவோ ரிஷிகள் உருவான இடம், அவதாரம் பண்ணின இடம் வந்து இந்தியா தான். ஆனால் இந்தியா விட்டு வேறு இடத்துல எங்கேயுமே இல்லையா உலகத்தில்? இந்தியா விட்டு வெளியே போகும்பொழுது கையில் உள்ள ஒரு எண்ணிக்கை உள்ள சில பேர் ரிஷிகள் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ரிஷிகளில் ஒருத்தர் வந்து நாஸ்ட்ராடமஸ். எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் பல புஸ்தகங்கள் நான் படிச்சுட்டேன். நாஸ்ட்ராடமஸ் சொன்னது எதுவுமே பொய்யானதில்லை, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா சற்று கவனமாக கேளுங்க. இனிமேல் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நாஸ்ட்ராடமஸ் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி சொன்னார் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது தப்பாகவும் இருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, வியாழக்கிழமையை தன்னுடைய கிழமையாக கொண்ட ஒரு மகான், அவருடைய பக்தன் ஒருவன், தென் பிரதேசத்தில் உதித்தவன், இவன் ஆன்மீக ஆட்சியை இந்த மண்ணில் கொண்டு வருவான் என்று அவர் சொல்லியிருக்கார். அவருடைய பாஷையில் அவர் எழுதுறாரு. நாஸ்ட்ராடமஸ் எப்படி எழுதுறாருன்னா, அப்படின்னா அவர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். அவர் வந்து சந்தியா காலம் சாயங்காலம் வந்த உடனே அவருடைய கண்களுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிடும். தரையில் படப்பெட்டி மாதிரி ஒரு சீன்ஸ் வரும், காட்சிகள் வரும், சதுரமாக வரும். அந்த காட்சியை பார்த்து அவர் கண் கலங்கிக்கிட்டே அதை பார்த்தே அவர் கவிதையாக அந்த விஷயத்தை அப்படியே எழுதிடுவார். அவருடைய லாங்குவேஜில் தான் எழுதுவார். அதில் வந்து எதிர்காலத்தில் இன்னென்ன நேரத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர்றது அப்படியே எழுதுனது தான் நாஸ்ட்ராடமஸ் எழுதினா எதிர்கால கணிப்புகள் எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போது அவர் வந்து வியாழக்கிழமையை தன்னுடைய கிழமையாக கொண்ட மகான் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாருக்குமே வந்து ஷீரடி சாய் வரலாம், மகாபிரியா வரலாம், இன்னும் எத்தனையோ மகான்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க. ஆனால் அடியேனுடைய கருத்துப்படி, நான் படித்தது, நான் கேட்டது, அருள் வாக்குகள் கேட்டது, எத்தனையோ விஷயங்கள் ரகசியமாக இருக்கும் இல்லையா, ஆன்மீக ரகசியங்கள்ங்கிறது நிறையா இருக்குது. அதையெல்லாம் வச்சு கூட சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அது வந்து
ஸ்ரீ ராகவேந்திரர். அவரை பற்றி தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இவருடைய பக்தன் ஒருவன் ஆட்சிக்கு வருவான் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே ரஜினிகாந்த் வந்த உடனே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இதுக்கு வந்து ராகவேந்தருடைய பக்தர், அதனால் அவர் தான் ஆட்சி நடத்த போகிறார் பொழுது அதான் கட்சி ஆரம்பிக்கிறான்னு நினச்சேன். கடைசியில் வந்து புஷ்வானம் வந்து சில புஷ்வானங்கள் மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அப்போ வந்து என்னடா அது இந்த மாதிரி நம்ம கணிப்பு சொல்லியிருக்காரு, இது யாருன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த பொழுது ஆணித்தரமான ஒரு உண்மை எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், 2026 தமிழ்நாட்டில் ஆன்மீக ஆட்சி தான் வரும். ராமராஜ்யம் இந்தியாவுக்கு வந்தே தீரும். அயோத்தியாவில் ராமர் வந்து உட்கார்ந்துட்டாரு, இனிமேல் அவருடைய ராஜ்யம் பரவணும். அதற்காக தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக ஆட்சி வரவே வேண்டும். சில நாட்களுக்கு முன்னார் நமக்கு எல்லாருமே பல பேருக்கும் அபிமானமான தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அன்னைக்கு வர ஒரு ஆட்சி ஆன்மீக ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் மனசு சொன்னது கரெக்டு. அவர் சொல்றது என்னுடைய கருத்துப்படி அவர் சரியாகத்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ், அது எப்படி டிஸ்போஸ் ஆகும்னு யாருக்கு சார் தெரியும்? இன்றைய வரைக்கும் ராகவேந்திர சுவாமிகள் எதுவும் வந்து இது பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் அவர்கிட்ட உள்ள ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, கடைசி நேரத்தில் வந்து அவர் புரட்சி பண்ணிடுவார். அது எப்பவுமே அவருக்கு உள்ளது. அந்த மாதிரி ஒரு புரட்சி வரத்தான் போகிறது, ஒரு ஆன்மீக புரட்சி வரப்போய். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்தன் விழா அதெல்லாம் நடந்தது. அதனால் அந்த சமயத்தில் வந்து அவர் எப்படி பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாது. ரஜினிகாந்தே திரும்ப வருவாரா எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்காக திரும்ப மறுபடியும் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நாஸ்ட்ராடமஸ் என்ன சொன்னார்? வியாழக்கிழமையை தன்னுடைய கிழமையாக கொண்ட ஒரு மகானின் பக்தன் ஒருவன் தென்னகத்தில் பிறந்தவன், தென்மண்ணில் பிறந்தவன், ஆன்மீக கொடி ஏற்றுவான், வெற்றி கொடி நாட்டுவான், ஆன்மீக ஆட்சி மலரும் என்று சொன்னார். அந்த காலம் வந்து அவங்க குறிப்பிட மாட்டாங்க. அப்ராக்சிமேட்டாக அநேகமாக 2026 தேர்தலில் ஆன்மீக ஆட்சி மலரும் என்பதே அடியனுடைய கணிப்பு. ரஜினிகாந்த் காமராஜர் மாதிரி இருந்து கொண்டு பின்புலத்தில் இருந்து கொண்டு முன்னாடி அண்ணாமலையோ யாரோ சில நல்ல ஒரு அருமையான ஆளை வந்து முதல்வராக தேர்ந்தெடுத்து இங்கு ஆன்மீக ஆட்சியை ரஜினி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இந்த ஆட்சியின் 2026 வரக்கூடிய ஆட்சி கட்டாயமாக ஒரு ஆன்மீக ஆட்சி தான் இருக்கும். அதில் ராகவேந்திரர் அவருடைய பக்தராகத்தான் அவர் இருக்க முடியும், அவருக்கு சம்பந்தம் இருக்கும். இதுதான் என்னுடைய இந்த ஏழையினுடைய கணிப்பு. தவறாகவும் இருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய கருத்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னது சொல்லியிருக்கார் ஒருத்தர், ஒரு பதிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போவே இதை வந்து பதிவு பண்ணி வச்சுட்டேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். ராம் ராம்.